அல்லாஹ்வை நம்புறவங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஆல்ரெடி தொழுகையை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்க. அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆனா அதையும் தாண்டி தொழுகைக்கே போக முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னமும் இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம என்னைக்கு வரைக்கும் இருப்போம்ட்டு நம்மளுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அடுத்த ரம்ஜான் நம்மளுக்கு கிடைக்குமான்ட்டு நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா சொல்லுங்க? முடிஞ்ச அளவுக்கு தொழுகையை மட்டும் விட்டுறாதீங்க. தொழுகை ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அது உங்க மனசை சாந்தப்படுத்தும், அமைதியாக்கும், வீட்டுல இருக்கிற வறுமையை தீக்கும். அதை விட இல்லாம உங்க வருமானத்திலயும் லாபத்தை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு தொழுகையை நீங்க விடாம செஞ்சீங்கனாலே நீங்க பிசிக்கலாவும் மென்டலாவும் செம்ம ஹெல்த்தியா இருப்பீங்க. இது சயின்டிபிக்கலாவும் ப்ரூவ் ஆயிருக்கு. இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு தொழுகை மட்டும் விடாம இருப்போம். அதே போல இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி தொழுகை சொல்லுங்க. ஏன்னா நீங்க அனுப்புற வீடியோ பார்த்துட்டு அவங்க தொழுதாங்கன்னா அந்த நலன் உங்களுக்கும் சேர்ந்து தான் கிடைக்கும். இன்ஷால்லா நம்ம எல்லாருமே நன்மையை பகிர்ந்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க தொழுகை சொல்றதுனால அவர் எவ்வளவு நாள் அதை வச்சு தொழுகிறாரோ, உங்க வீடியோ பார்த்து தொழுகை ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் தொழுகிறாரோ அத்தனை தொழுகைக்கான நன்மையும் உங்களை அடையும். இதை சொன்னதுக்காக எனக்கு அடையும். இன்ஷால்லா வாழ்றது கொஞ்ச நாளா இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கிற நன்மையை பகிர்ந்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தொழுகையை மட்டும் எந்த ஒரு நிலையிலும் விட்டுறாதீங்க. தொழுகை உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும், மன நிம்மதியை கொடுக்கும். மறந்துடாதீங்க. முடிஞ்சா என்னுடைய சலாமுக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.